குரூப் 4க்கு இப்போ கவுன்சிலிங் வரப்போகுது. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, செகண்ட் கவுன்சிலிங் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, செகண்ட் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் கவுன்சிலிங் வரும், ஆனால் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜேஏ போஸ்ட்டுக்கு இந்த குரூப்பெல்லாம் ஒரு கவுன்சிலிங் வரும். அது இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு, அதாவது அது முதல் கட்ட கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அந்த கவுன்சிலில் எந்தெந்த போஸ்ட்டு ஃபில்லப் ஆகலையோ அந்த போஸ்ட்டுக்கு ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங், அதாவது செகண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக வரும். மற்றபடி வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி புது கவுன்சிலிங், அதாவது ரெண்டாவது கவுன்சிலிங் வர வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களுக்கும் செகண்ட் கவுன்சிலிங், அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அதில் எந்தெந்த போஸ்ட்டு ஃபில்லப் ஆகலையோ அதெல்லாம் செகண்ட் கவுன்சிலிங்கில் வரும், கண்டிப்பாக வரும். மற்றபடி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட் கவுன்சிலிங் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ செகண்ட் கவுன்சிலிங் யாராருக்கு வரும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் எந்தெந்த போஸ்ட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்கும், எந்தெந்த கேட்டகரிக்கு ஃபில்லப் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா, மேக்சிமம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு உள்ளவங்களுக்கு சீட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்கும், அவங்களுக்கு தான் செகண்ட் கவுன்சிலிங் வரும். ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடபிள்யூடி, டிடபிள்யூ, அப்புறமேல எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் செகண்ட் கவுன்சிலிங் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது குரூப் 4க்கு லாஸ்ட்டாக நடந்த கவுன்சிலிங், ஜேஏ அந்த போஸ்ட்டுக்குள்ள குரூப்புக்குள்ள கவுன்சிலிங் லாஸ்ட் டே, எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் டேல உள்ள கவுன்சிலிங் லிஸ்ட்டு இதுதான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராருக்கு உங்களுக்கு போஸ்ட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு தெரியும். டோட்டலாக எத்தனை போஸ்ட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 44 சீட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. இதுதான் இப்போ செகண்ட் கவுன்சிலிங்க்கு வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜேஏக்கான, அதாவது லாஸ்ட்டாக 44 சீட்டு ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான செகண்ட் கவுன்சிலிங் லிஸ்ட்டு இதுதான். இதில் இந்த 44 சீட்டுக்கு மட்டும்தான் செகண்ட் கவுன்சிலிங் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டே, அதாவது எண்ட் ஆஃப் தி டேல எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அதில் மொத்தம் 32 போஸ்ட்டுக்கு வேக்கன்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அதே குரூப் 4க்கு செகண்ட் கவுன்சிலிங், டைப்பிஸ்டோட செகண்ட் கவுன்சிலிங், அந்த 32 போஸ்ட்டுக்கு 31 போஸ்ட் போட்டு அதை அந்த வேக்கன்சியாக காட்டுறாங்க. ஆக டைப்பிஸ்ட்டுக்கும் செகண்ட் கவுன்சிலிங்கில் அதுதான் வந்திருக்கு, அதே ஸ்பெஷல் கேட்டகரி தான் வந்திருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங் வரும், அதாவது செகண்ட் கவுன்சிலிங் வரும். ஆனால் யாருக்கு வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத போஸ்ட்டுக்கு, அந்த ஸ்பெஷல் கேட்டகரி போஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் வரும்.